வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். சில பேருக்கு இந்த குதிக்காலில் ஒரு பிரச்சனை வாருது. கால் நிலத்தில் வைக்கலாமா, கடுமையாக வலிக்கும். குதிக்கால் எல்லாம் அப்படியே மென்மையாக போயிடும். கால் ஊண்டவே இயலாது. சின்ன ஒரு கல்லில் குத்தினாலும் தாங்க முடியாத ஒரு வலியாக இருக்கும். இந்த மாதிரி குதிக்கால் பிரச்சனை வாரதுக்கு காரணம் நாரியில் நரம்பு நசிப்படுறது. அதாவது குண்டி தசை இறுக்கமடைஞ்சு அதை நசிச்சு கொண்டு இருந்தேன்னு சொன்னால் அந்த நரம்பு சிக்னல் குதிக்காலுக்கு போகாது. குதிக்காலுக்கு நரம்பு சிக்னல் போகாததால் குதிக்கால் பாதியில் எங்களுக்கு ரத்தோட்டம் குறையும். ரத்தோட்டம் குறைஞ்சு அங்கே டாக்ஸின் பில்டப் ஆகும், நச்சுத்தேக்கம் ஏற்படும். இதால் தசைகள் பலமில்லாமல் போகும் அல்லது கடுமையாக இறுக்கமடையும். இப்படியான தன்மைகளில் எங்களுக்கு குதிக்கால் காலை ஊண்ட இல்லாத அளவுக்கு மென்மையாக போயிடும். அது நேரம் தசைகள் வலிக்கும் அந்த இடத்துல. இப்போ இதுக்கு அடிப்படை காரணம் குதிக்காலில் இல்லை. குதிக்காலுக்கு நாங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் செய்தாலும் அது ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது. நாரி பாதிக்கு சிகிச்சை செய்யணும். அந்த இடத்துல உள்ள இறுக்கத்தை இல்லாமல் பண்ணணும். அந்த தசை இறுகி இருக்கும், அதில் டாக்ஸின் பில்டப் ஆகி அந்த டாக்ஸின் பொதுவாக நாங்கள் சொல்லப்போனால் அந்த லாக்டேட் தான், லாக்டிக் ஆசிட். அந்த லாக்டிக் ஆசிட்டை நாங்கள் அப்புறப்படுத்தணும். அதுக்கு நாங்கள் மசாஜ் தெரப்பி செய்யலாம், அக்குபஞ்சர் செய்யலாம், பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரியான கப்பிங் தெரப்பி, இந்த மாதிரியான மருந்தில்லா மருத்துவ முறைகளை ஒருங்கிணைச்சு செய்கிறது மூலம் இந்த பிரச்சனையை சுகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான மருந்தில்லா மருத்துவ முறைகள் எங்களை சுரபி கிளினிக் யாழ்ப்பாணம் ப்ரவுன் ரோட்டில் இருக்கிற சுரபி கிளினிக்கில் இருக்குது. நம்பர் 242 ப்ரவுன் ரோட் யாழ்ப்பாணம். இப்போ இங்கே நாங்கள் வார ஆக்களுக்கு இந்த மாதிரியான சிகிச்சையில் நாங்கள் செய்கிற நேரம் அவைகள் முழுமையாக அதிலேருந்து குணமடையணும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு ஒரே நாள்லேயே மாறும், சில பேருக்கு 9 நாளும் எடுக்கும், 50 நாளும் எடுக்கும். ஆக்களோட வருத்தத்தின் கடுமையை பொறுத்து அவையின் உடம்பவையில் திருத்துற வேகத்துக்கு ஏற்ப வருத்தங்கள் மாறுறதுக்கு நாட்கள் எடுக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு நாளில் மாறுதுன்றதுக்காண்டி எல்லாருக்கும் ஒரே நாளில் வருத்தம் மாறுமென்று எதிர்பார்க்கிறாரு. அவையின் வருத்தம் கடுமை இல்லாட்டி அவையின் உடம்பை திருத்தக்கூடிய தன்மையை பொறுத்து ஆட்கள் மாறுபடும். எல்லாரும் நாங்கள் மனுஷனாக பிறந்த எல்லாருமே தனித்துவமானவர்கள், யூனிக் என்று சொல்லுவோம். ஒருதட்ட உடல் அமைப்பும் உடல் கட்டுமானமும் வேறு வேறையாக இருக்குது. அதால் ஒரு ஆளுக்கு மாறினது எனக்கு மாறலை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. எல்லாருக்கும் மாறும். அன்றைக்கு ஒரு ஆள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன், 3 மாதமாக ட்ரீட்மெண்ட் செய்தது மாறலையே. ஆனால் அதுக்கு பிறகு தான் மாற தொடங்கும். சில பேருக்கு மாற தொடங்குற காலத்திலே விட்டு போட்டு பிறகு குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் நிச்சயமாக எல்லாருக்குமே வருத்தம் மாறும். ஒருவருக்கு மாறுறதுக்குரிய காலம் வேறுபடும்.